அடுத்த படத்தில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா நடிப்பேன், அப்படியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது டீல் இருக்கா? கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நீடி இருக்குது. அந்த ஒரு பவுண்ட்ரியை அபிராமி மேம் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ஒரு பவுண்ட்ரிஸை செட் பண்ணணும். நம்மளோட ஆடியோ லான்ச்சில் மேம் பேசியிருப்பாங்க. ஸோ வந்து சாரி, ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்க மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து பண்ணால் சார் அண்ட் மேம் நான் ரொம்ப லிசன் பண்ணுவேன். சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவேன். அதுக்கு பேர் சூப்பராக சொல்லுவாங்களே இங்கிலீஷில், அதுக்கு பேர் என்ன, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறது, அவுட் ஆஃப் ஜோன் கை. அந்த அவுட் ஆஃப் ஜோன் கையே நான் தான். ஆனால் ரொம்ப நல்லா லிசன் பண்ணுவேன். உங்களை அது நானே சொல்லிக்கக்கூடாது, அது நம்ம போக போக உங்களுக்கே நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி அபிராமி மேம் சார்கிட்ட, கிஷோர் சார்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, நீங்கள் நோ சொல்லுவீங்களா? உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் முடியாது அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் நோ சொல்லுவீங்களா? அவர் நோ சொல்ல மாட்டேம்பாங்க. ஆனால் மேம் வந்து எப்படிலாம் நோ சொல்லலாம்னு சொல்லி கற்றுக்கிட்டேம்பாங்க. ஸோ அப்போது ஒரு மேம் சொல்லுவாங்க, நான் ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கிட்டேன், அந்த பவுண்ட்ரிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் என்னால் இது பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பவுண்ட்ரி பண்ண முடியாதுமா. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு நீடி இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு இது இருக்குல்ல. அந்த மாதிரி இப்போ கிஷோர் சாரே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எல்லா படத்தையும் போய் செலக்ட் பண்ணிட மாட்டார். அவரோட செலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பாயிண்டடாக கரெக்டாக ரொம்ப சூஸியாக இருப்பார் அவர். ஸோ அந்த மாதிரியான சூஸியாக நம்மளும் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூஸி தான். ஸோ வந்து ஐபிஎல் படத்தில் ஒரு நல்ல ஒரு சேலரி கொடுத்துருக்காங்க.